அனைவருக்கும் வணக்கம். நாங்க அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துடைய துணை செயலாளரா இருக்க எங்க செயலாளரும் வந்திருக்காங்க இளவரசி. பாண்டிச்சேரியில தொடர்ந்து பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இத தொடர்ந்து வலியுறுத்தி பெண்கள் அமைப்புகள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். பள்ளி தோறமும் எல்லா இடத்துலயும் ஒரு பாலியல் புகார் கமிட்டியை அமைக்க வேணும்னு சொல்லியிருக்கோம். போன ஆண்டு நடந்த ஒரு முத்தியால்பேட்டை சோழ நகரில் ஒரு சிறுமிக்கு நடந்த ஒரு கொடுமையை இன்னும் அந்த காயம் ஆறுறதுக்கு முன்னாடியே இந்த ஆண்டு தொடர்ச்சியாக தானாபாளையம் ஒரு பள்ளியில ஆசிரியரே 6 வயசு சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது போக்சோ சட்ட வழக்குல அவரை பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா போக்சோ வழக்குல பதிவு பண்ணி இன்னைக்கு 60 நாளுக்கு மேல ஆயும் சார்ஜ் ஷீட் இன்னும் காவல்துறையால போடப்படவில்லை. சார்ஜ் ஷீட் போடாதனால அவர் ஜாமீனுக்கு மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறாரு. போக்சோ சட்டத்துல அதுக்கு உட்பட்டவர்களை வரையறைக்குள் கொண்டு வராமல் அலைக்கழிக்கிறது இந்த காவல்துறை. அது மட்டுமல்ல, நாங்கள் அவருக்கு பிணை வழங்கக்கூடாதுன்ட்டு பெண்கள் அமைப்பெல்லாம் சேர்ந்து கோர்ட்டுல மனு செய்த பிறகு நாங்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அட்டை வைத்திருந்தோம் கையில். அதை வைத்திருந்த காரணத்துக்காக இந்த கேஸை திசை திருப்பதற்காக எங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதனால் அதை கண்டு நாங்கள் அஞ்ச போவது அல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வரை இந்த அரசாங்கம் பல தொடர்ந்து நடக்கிற குற்றங்களை தடுக்கிற வரைக்கும் இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கிற அநீதியை தட்டி கேட்க தொடர்ந்து களத்தில் நின்று போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறோம்.